இங்கா எனில் எனது தந்தை தம்மை ஏற்றுக்கொண்டாரா? இல்லை தாட்சாயினி, உன் தந்தையும் என்னை ஏற்கவில்லை, நானும் உன்னை ஏற்கவில்லை. யாம் கடமையை நிறைவேற்றவே இங்கு வந்தோம். வசந்த விழாவில் நடனம் புரிந்த சமயம் யோக நித்திரையில் ஆழ்ந்தாய். அதனின்று உன்னை என் ஸ்பரிசமே மீட்கக்கூடிய நிலை. இன்று சூரியாஸ்தமனம் முன்பு உன் நித்திரை விலகாவிடில் பல கற்ப கோடி ஆண்டுகளுக்கு நீ மூர்ச்சை கொண்டிருந்திருப்பாய். என் மீது அக்கறையா? மையல் இல்லாத நிலையில் அபாயங்களிலிருந்து என்னை காக்க ஓடி வருவது எதனால்? சிருஷ்டியில் அனைவர் மேலும் அக்கறை கொண்டவன் நான். உன் மீது நான் கொண்ட கவனம் எனக்கு தக்ஷன் மீதும் உண்டு. உன்னை யோக நித்திரையிலிருந்து காக்க பிரஜாபதி என்னும் பதவியினை தியாகிக்கவிருந்தார். சிருஷ்டியின் பரிபாலனம் அதனால் சீர்கெட்டிருக்கலாம். தந்தையார் எனக்காக தனது பதவியை இழக்க துணிந்தாரா? ஆம் சதி. பிரஜாபதி தக்ஷன் சிறந்த தந்தை. சிருஷ்டியில் இத்தகு தந்தையர் குறைவு. தம் பிள்ளைகளுக்காக இத்தகு தியாகம் செய்ய துணிந்தவர் வெகு சிலரே. அத்தகையவரை எதிர்ப்பது எமக்காகவா? அவசியமில்லை. மறப்பாய் என்னை. நீ பிரமையில் ஆழ்ந்திருக்கிறாய். இப்பிரமை உனது வாழ்வில் ஒரு சுமையாகலாம். அவர் தம் பதவியை பாதுகாக்கவே இங்கு வந்தார். தந்தையே, சற்று பொறுங்கள். தந்தையே, நான் கூறுவதை செவிமடுக்க வேண்டுகிறேன். அவர் இங்கு பிரஜாபதி எனும் தம் பதவியை பாதுகாக்கவே எழுந்தருளினார். தாம் எனக்காக தமது பதவியை தியாகம் செய்ய விருந்தீர்கள். அதை தடுக்கவே இங்கு காட்சி அளித்தார். ஈசன் நமது சத்ருவல்ல தந்தையே. சற்று செவி மடிக்க மாட்டீர்களா? மாதா,
மாதா தந்தைக்கு எடுத்துரையுங்கள். ஈசன் அவரது சத்ரு அல்ல, அனைவரின் நலனையும் விரும்புபவர், அனைவரையும் காக்க எண்ணுகிறார். இந்த சிருஷ்டி பிரஜாபதி இன்றி சங்கடத்தில் ஆழ்வதை தடுக்கவே அவர் இங்கு எழுந்தருளினார். மாதா தந்தைக்கு எடுத்துரையுங்கள். வாய் திறவாதே. பிரஜாபதி என்னும் பதவி சிவனது கருணை நிழலில் வளர்ந்தது அல்ல. எந்த பிரஜாபதி தக்ஷன் சிவன் ஆராதனைகளை ஏற்கும் அதிகாரத்தை பறித்தாரோ அவரது பதவியை காப்பதற்கு சிவன் தேவையா? உன் உணர்வுகளை கட்டுப்படுத்து சதி. எவ்வாறு மறந்தாய் நீ? இம்மாளிகையில் சிவன் என்னும் பெயரை உச்சரிப்பதும் பாவம். மாதா, ஒரு முறை தந்தையிடம் தாம். போதும், நிறுத்து. உன்னால் அவர் பெற்ற துன்பம் போதும், இனியும் வேண்டாம். முதலில் சிவன் மீது நீ கொண்ட மோகத்தினை அழித்துவிடு. அதன் பின் உன் தந்தையிடம் உரையாடு. இனி உனது அறைக்கு செல். என் கண் முன்னே நிற்காதே. சுவாமி, தாம் என்ன செய்ய துணிந்தீர்கள் சுவாமி? பிரஜாபதி பதவியை துறக்கப் போகிறேன். இல்லை சுவாமி, அது உகந்ததாகாது. பெரும் அனர்த்தம் நிகழும். இதனால் தமக்கு நன்மை விளையாது சுவாமி. எவருக்கும் நன்மை விளையாது. சற்றே சிந்தியுங்கள். தம்மை சார்ந்தே நாங்கள் வாழ்கிறோம். தாம் இன்று எமக்கும் வாழ்வில்லை பிரஜாபதி. என்னை அப்படி அழைக்க வேண்டாம். அந்த வார்த்தை என்னை சுட்டரிக்கிறது பிரசுதி. நான் பதவியை இழக்க கூடாது என்று அந்த சிவன் இங்கு வந்தானாம். நம் மகள் கூறிய வார்த்தை இது. நம்முடைய மகளின் கண்ணோட்டத்தில் நான் கடன்பட்டவன். இந்த பிரஜாபதி பதவி சிவன் அளித்த யாச்சகமா? தக்ஷன் யாசகன் அல்ல. பிக்ஷையாக இந்த பதவியை பெறுவதற்கு மானமற்ற அர்ப்பணில்லை இந்த தக்ஷன். இந்த பிரஜாபதி பதவி எனக்கு தேவையில்லை. இழக்கிறேன். சுவாமி, தாக்ஷாயணி குறித்து சிந்தியுங்கள். தமது ஆற்றல்களை இழந்தால் சிவனிடமிருந்து அவளை தாம் காக்க இயலுமா? நான் அடைந்த அவமானம் என்னை சுட்டெரிக்கிறது. தாம் பெற்ற அவமதிப்புதான் தமக்கு தென்படுகிறதா? சிவன் தம் தந்தைக்கு இழைத்த அவமதிப்பு தங்கள் நினைவுக்கு வரவில்லையா? சுவாமி, நிகழ்ந்தவை யாவும் சிவனின் சதிகள். தாம் தமது பதவியை தியாகிப்பதாக அல்லவா தமது எண்ணம்? எனினும் சத்தியம் யாதெனில் சிவன் தனது சாதுரியத்தால் தம்மை தியாகம் செய்ய வைக்கிறான். சிவன் தன் ஒரே பாணத்தினால் பல இலக்குகளை வீழ்த்த திட்டமிடுகிறான். நம் மகள் தாட்சாயணியின் நம்பிக்கையை பெறவே தாம் பதவியை காக்க வந்ததாக கூறியுள்ளான். இதை கேட்டதும் தாம் தம் பதவியை தியாகம் செய்வீர்கள் என்பதை நன்கு அறிந்தே இதை செய்திருக்கிறான். அது நிகழ்ந்தால் சிவனது சத்ரு யுத்தமின்றி தோல்வி அடைவார். அதாவது தாம். அது மட்டுமின்றி சதியின் இதயத்திலும் அவன் நீங்கா இடம் பெறுவான். சக்திகளை இழந்த தாம் சிவனுக்கு அடிபணிய நேரிடும். தாம் விரும்புவது என்ன? பிரம்மாவின் வம்சத்தினர் சிவனுக்கு அடிபணிவதுதானா சுவாமி?
சற்று சினத்தை வசப்படுத்தி சிந்தியுங்கள் சுவாமி. ஒரு புறம் சதியை தாங்கள் காக்க வேண்டும், மறுபுறம் சிவனை எதிர்க்க வேண்டும். எனினும் அதற்கு முன்பாக உடன் இருந்து துரோகம் இழைத்த சத்ருவான மாதங்கியை தண்டிக்க வேண்டும். உன்னோடு சேர்ந்து அஷ்ட கிரகங்களும் அதை செய்ய தவறின. சந்திரனை நீ என் மருமகனாக இல்லாதிருந்தால் நீ பேசிய இந்த பேச்சிற்கு உன்னை நான் தண்டித்திருப்பேன். உன்னை என் புதல்வனுக்கு ஈடாக எண்ணியிருந்தேன். இருப்பினும் நீ நான் தந்த அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ள தவறியிருக்கிறாய். நீ எதற்கும் தகுதியற்றவனாகிவிட்டாய். நேர்ந்தது என்ன? புறப்பட ஆயத்தம் செய். இனி இங்கு தாமதிக்க வேண்டாம். என்ன நேர்ந்தது? இங்கு என்ன நேரும்? அவமதிப்பை தவிர நான் தகுதியற்றவன் என்று உன் தந்தை என்னிடமே கூறினார். தந்தை அவ்வாறு செய்தது பிழைதான். அவரிடம் நான் பேசுகிறேன். இனி அதற்கு அவசியமில்லை. உன் தந்தையின் இல்லத்தில் நாம் இருப்பது நல்லதல்ல. இருப்பினும் சுவாமி, இதனால் தந்தையின் சினம் மேலும் பெருகும். ஒருவேளை அதனால் இம்மாளிகை வாயில் எனக்கு நிரந்தரமாக அடைபடலாம். தமக்கு நான் உறுதி அளித்திருந்தேன் மகாதேவா. தாட்சாயினி பரிபூர்ணமாக குணமடைந்தால் சந்நியாசம் ஏற்பதாக வாக்களித்திருந்தேன். இனி எனது வாழ்க்கை முழுவதையும் தம் சேவையில் சமர்ப்பிக்கிறேன் கைலாயநாதா. மாதங்கி, இத்தனை பெரும் தியாகமா? என்னை காப்பதற்காகவா? எதற்கு மாதங்கி? எதையும் நான் தியாகம் செய்யவில்லையே, மாறாக ஈன்றிருக்கிறேன். விரயமாகும் அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை துறந்து புதியதொரு வாழ்வை பெற்றிருக்கிறேன்.